ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாங்கிரி, அதாவது கருப்பட்டி. இந்த கருப்பட்டி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. அந்த கருப்பட்டி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கருப்பட்டி எதுலேருந்து வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பனைமரத்துலேருந்து அந்த பதனின்னு சொல்லுவோம், அதுலேருந்து தான் வரும். ஸோ அதை இறக்குறதுக்கு இந்தியா கவர்மெண்ட்லேருந்து வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் அந்த அப்ரூவல் சீட்டு. இதுக்கு வந்து 6 மந்த் தான் கேரண்டி இருக்குது. அடுத்து இது அந்த பனைத்துடைய அந்த காலங்களை வச்சு தான் அது கனெக்ட் பண்ணுவாங்க. இது எங்கே தயாரிக்கணும், இது எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் டெலிவரி பண்ணணும், எந்த டயத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸு தான் இந்தியா கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் இறக்குறாங்களோ அவங்க பேர்லேயும், யார் விற்கிறாங்களோ அவங்க பேர்லேயும், ஸோ எந்த ஏரியாவில் விற்கிறாங்கன்னு, எப்படி விற்கணும், அந்த ஃபுட் பாய்சனிங் ஆயிராமல் எப்படி அதை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு சீனில் குத்தி அதோடைய சிக்னேச்சர் எல்லாமே போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒர்க் பர்மிட்டுன்னு சொல்லுவோம். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு போய் வெளியில் விற்க முடியும். போலீஸ் வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது இருந்தால் மட்டும்தான் அலௌடு தமிழ்நாட்டில். ஸோ அந்த சீட் வந்து நம்ம ரெடி பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பதனியை வந்து பனைமரத்துலேருந்து இறக்குறோம். அந்த ஒரு நாள் அன்னைக்கு உள்ளே இறக்குறோம், அப்படி விற்கிறோம் அப்படின்னா, அந்த விற்றது போக பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் தான் கருப்பட்டி பண்ணுவாங்க. ஏன்னா கருப்பட்டி பண்ணுறதுக்கு எப்படின்னா, 10 லிட்டரில் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது 5 கிலோ 6 கிலோ மட்டும்தான் அந்த கருப்பட்டியோட இது கிடைக்கும். கிலோ கணக்கில் தான் கிடைக்கும். ஸோ கருப்பட்டி பண்ணும்போது பதனி வந்து ரொம்ப தேவைப்படும். இதே இது பதனி நம்ம குடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு அதை வந்து லிக்விடாகவே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. விற்றது போக இருக்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணுறாங்க. ஒரு 5 மணி நேரம் வரையாவது இது வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ அது கொதித்து நல்லா அப்படியே திக்கு கெட்டியாக வந்துடும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு குழியோ இல்லைன்னா அந்த தேங்காயோடைய அந்த ஓடோ அதில் எடுத்து வச்சுருவாங்க. வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் இருந்துட்டு அதை வந்து கோல்ட் ஆகும்போது அது நல்ல ஒரு திக்னஸ் ஆகிடும். ஸோ அதோடைய பதம்னு சொல்லுவாங்க, அந்த கம்பி பதம் வர அதை நல்லா ஹீட் பண்ணி அப்புறமா அதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன குழியை நோண்டிட்டு இல்லை வெள்ளை துணி வேணாலும் போட்டுக்குருவாங்க. இல்லைன்னா அந்த கொட்டாச்சியை கூட வச்சு கவுத்தி எடுத்துக்கிடுவாங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் வச்சு காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கருப்பட்டியாக அதை லிக்விடாக நல்லா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த கருப்பட்டியை தான் நம்ம சாப்பாட்டிலலாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே இயற்கையிலேருந்து அப்படியே எடுத்த ஒரு கருப்பட்டி தான். ஸோ சூப்பராக இருக்கும், அதே மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும். எங்கள் சைடில் இந்த கருப்பட்டி ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இது 1 கிலோ 300 ரூபா அப்படிங்கிறத சேல்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க.